ஆனி அனுஷ மகோத்சவ். ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் ஏற்பாட்டில் பராபவ வருட ஆனி மாத அனுஷ மகோத்சவ் ஜூன் 27 சனிக்கிழமை அன்று மேற்கு சைதாப்பேட்டை பார்சன் நகர் வளாகத்தில் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிகள் அன்று காலை 8 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகிறது. முதலில் அனுஷ நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவகிரக ஆவகந்தி ஆயுஷ ஹோமங்களும் தொடர்ந்து பலன் தரும் காமியாத்த சிறப்பு ஹோமங்களும் நடைபெறுகின்றன. சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் ஸ்ரீ பூவராக ஹோமம். நம்ம மகாபிரிவா குடில் கைங்கரியம் விரைவில் பூர்ணத்துவம் பெற ஸ்ரீ பூவராக பெருமானை வேண்டி செய்யப்படுகிறது. பக்தர்களும் பங்கேற்கலாம். ஹோம பலன்கள்: பூமி, நிலம், வீடு வாங்குவதில் உள்ள தடைகள் நீங்கும். ஸ்ரீ கூர்ம ஹோமம். கூர்ம ஜெயந்தியை முன்னிட்டு மகாவிஷ்ணுவை ஆமை வடிவ கூர்ம அவதார கோலத்தில் வேண்டி செய்யப்படுகிறது. பலன்கள்: வாழ்வில் ஸ்திரத்தன்மை உண்டாகும், அதாவது தடைகள் நீங்கி நிலையான வெற்றி கிட்டும். ஸ்ரீ அமிர்தலட்சுமி ஹோமம். அமிர்தலட்சுமி விரத நாளை கருத்தில் கொண்டு பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமியை வழிபட்டு செய்யப்படும் ஹோமம். ஹோம பலன்கள்: இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறும், நீண்ட ஆயுள் உண்டாகும். ஸ்ரீ சூரிய நாராயண மூல மந்திர ஹோமம். ஆடி தொடங்கி மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம் எனப்படும். அதாவது வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி தன் பயண பாதையை சூரிய பகவான் மேற்கொள்கிறார். இந்த மாதங்களில் முன்னோர்கள் வழிபாடு, தவம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடுதல் ஆகியவை பல மடங்கு பலனளிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதை கருத்தில் கொண்டு சூரிய பகவானின் மூல மந்திரங்களை உச்சாடனம் செய்து அவர் அருள் வேண்டி இந்த ஹோமம் செய்யப்படுகிறது. ஹோம பலன்கள்: தேக ஆரோக்கியம் மேம்படுதல், நேர்மறையான எண்ணங்கள் உண்டாகுதல் போன்றவை. ஸ்ரீ புவனேஸ்வரி ஹோமம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாகும். ஆடி மாத பிறப்பில் துவங்கிய அந்த மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உரிய விழாக்கள் நடத்தப்படும். புவனத்தை காக்கும் புவனேஸ்வரி அம்பிகையை குறித்து இந்த ஹோமம் செய்யப்படுகிறது. ஹோம பலன்கள்: செல்வ செழிப்பு உண்டாகும், திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும், மன அமைதி கிட்டும். அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரவியங்களை கொண்டு நடத்தப்படுவது சிறப்பு. தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது இக்காலகட்டத்தில் சிரமம் என்பதால் பொது நலனை உத்தேசித்து செய்யப்படும் இந்த சிறப்பு ஹோமங்கள் பங்கேற்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முடிவில் மகாபிரிவா உற்சவ விக்கிரகங்களுக்கு அபிஷேகமும் அலங்கார அஷ்டோத்திர அர்ச்சனையும், தீபாராதனை, தோடகாஷ்டக பாராயணம், நமஸ்காரங்களும், மங்கள ஆரத்தி போன்ற வைபவங்களும் நடைபெறும். தேவார திருவாசக பாராயணங்களும் அம்மனின் பக்தி பாடல்கள் இன்னிசையும் நிகழ்ச்சியில் இடம்பெற உள்ளன. நேரில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் ஹோம பிரசாதமும் வழங்கப்படும். பொது அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் சங்கல்பத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு தபால் மூலம் பிரசாதம் அனுப்பி வைக்கப்பட உள்ளோம். பூஜை ஹோமங்களில் பங்கேற்க எங்கள் இணையதளத்தின் www.asmps.in மூலம் தங்களுடைய பெயர், நட்சத்திர, கோத்திர விவரங்களை முன்னதாக பதிவு செய்து தகுந்த குரு காணிக்கையுடன் சங்கல்பம் செய்து கொண்டு மகா சுவாமிகளின் பேரருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அனுஷ பூஜை ஆடி அனுஷ பூஜை ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று. ட்ரஸ்ட் மேற்கொண்டுள்ள குடில் கைங்கரியத்திற்கு தங்களது பேராதரவை தொடர்ந்து நல்குமாறு வேண்டுகிறோம். ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம். என் ஜிபே மூலம் பணம் செலுத்த 8838047347. தொடர்பிற்கு 7708999110 மற்றும் 9363045110. பெரிவா கடாட்சம் பரிபூரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் என்று எழுதுங்கள். வணக்கம்.